ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான சாலட் ரெசிபி. முளைக்கட்டிய பச்சை பயிரில் எப்படி சாலட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். க்ரீன் கிராம் இது 1 டம்ளர் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி நைட்டே ஊற வச்சிட்டோம்னா இது காலையில் பார்க்கும்போது நல்லா ஊறி இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு வெஜிடபிள் ஃபில்டர் போட்டு இந்த பச்சை பயிரை நம்ம தண்ணியை ஃபில்டர் பண்ண வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை இருக்க பாத்திரத்தில் போட்டு இந்த பயிரை முளைக்க விடும்போது இதில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே இறங்கிட்டு பயிர் சீக்கிரமே முளைச்சி வந்துடும். ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே விட்டிங்கன்னா சின்னதாக முளைக்க ஆரம்பிக்கும். நல்லா முளைக்கணுன்னா நீங்கள் ஒரு 8 மணி நேரம் முளைக்க விட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா முளைச்சி பச்சை பயிறு ஒரு ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸாக மாறிடும். இந்த முளைக்கட்டின பச்சை பயிரை நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சாலட்க்கு நம்ம போடக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போடலாம். இந்த சாலட்க்கு வெங்காயம், தக்காளி, கேரட், குக்கும்பர் இது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி 1 பை 1 நான் சேர்த்துறேன். கொஞ்சம் உப்பும் மிளகுத்தூளும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் லெமன் ஜூஸும் புழிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி இந்த முளைக்கட்டின பச்சை பயிறு சாலட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாலடோட குட்டி குட்டியாக கட் பண்ண மாங்காய் அல்லது ட்ரை மேங்கோ பவுடர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதையும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.